பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து தாங்க கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்களேன். பழைய நாட்களில் யுத்தத்திற்கு முன்பாக குதிரையை ஆயத்தப்படுத்துவது என்பது மனிதரின் பொறுப்பு. ஆனால் வெற்றியை தருபவர் மனிதன் அல்ல, அது கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். நம்முடைய வேலை, நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்முடைய ஊழியம், நம்முடைய ஆரோக்கியம், எதிர்காலம், இதற்காக பல திட்டங்களையும் நம்ம வகுக்கிறோம்ல, முயற்சி செய்கிறோம். அது தவறல்ல. ஆனால் அந்த முயற்சி செய்த காரியத்தில் ஏன் நம்மால் வெற்றி பெற முடியல? ஏன் சில நேரம் தோல்வியை சந்திக்கிறோம் அப்படின்னா, இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது 2 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, மனிதனுடைய பொறுப்பு. அது என்ன அப்படின்னா, குதிரையை ஆயத்தப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. அந்த யுத்தத்திற்கு முன்பாக ஆயத்தப்படுத்த வேண்டும். இது மனிதனுடைய முயற்சியை குறிக்கிறது. ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா நம்ம நல்லா படிக்கணும், நல்லா உழைக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்ல திட்டமிடணும். இதெல்லாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஆயத்தம் செய்வதை குறிக்கிறது. எவ்வளவு பெரிய ஆயத்தம் பண்ணினாலும் ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். குதிரை ஜெயம் தராது, ஆயத்தம் ஜெயம் தராது, மனிதனுடைய புத்தி ஜெயம் தராது. கர்த்தரே ஜெயத்தை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இரண்டாவது, நாம் செய்ய போகிற அந்த காரியத்திற்கு, அதாவது யுத்தத்திற்கு நான் தேவனை நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. தேவனை நம்ப வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் பல வடிவங்களில் நம்மை சந்திக்கிறது. இன்னைக்கு வேலை கிடைப்பது ஒரு பெரிய யுத்தமாக இருக்குது. கடன் பிரச்சனை ஒரு யுத்தமாக இருக்கிறது. குடும்ப சண்டைகள் ஒரு யுத்தமாக இருக்கிறது. ஊழியத்தில் வருகிற போராட்டங்கள் ஒரு யுத்தமாக இருக்கிறது. எதிர்காலம் பற்றிய பயம் நமக்கு ஒரு யுத்தமாக இருக்கிறது. இந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, 1, நீங்கள் முயற்சி செய்யுங்க. 2, ஆயத்தம் பண்ணுங்க. 3, ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் செய்யும்போது தேவன் செய்ய வேண்டியதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களுடைய முயற்சியும் ஜெபமும் உங்கள் விசுவாச வாழ்க்கையை அது கட்டி எழுப்புகிறது. நான் இப்படி சொல்லுவேன், உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஜெபமும் ஒன்று சேரும்போது அந்த காரியம் ஜெயமாய் முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நான் இப்படி சொல்லுவேன், உங்களுடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனை நம்பியிருங்க. உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். பிரைஸ் தி லார்ட்.
ஜெபிப்போமா? கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டிய ஆயத்தங்களை செய்ய எனக்கு ஞானத்தை தாருங்கப்பா. என் பலத்தினாலும் என் அறிவினாலும் அல்ல, உம்மாலே இந்த காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க உதவி செய்யும். என் எல்லா போராட்டங்களிலும் உம்முடைய ஜெயத்தை நான் காணும்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா போராட்டத்திற்கும் இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.